தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்கியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், இந்திய பொருட்கள் மீதான வரி 18% அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் குறைச்சிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது போன செப்டம்பரில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டபுள் தமாக்கா போனஸ் கிடைக்க போகுது. அதாவது போன சுதந்திர தின உரையாற்றும் போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பரில் GST 2.0 வந்தது. அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் தீபாவளி போனஸ்லாம் வந்தது. அதை மனதில் வைத்து டபுள் தமாக்கா போனஸ்னாங்க. அது மாதிரி இந்த நியூ இயர் பிறந்தவுடன் ஒரு டபுள் தமாக்கா போனஸ் கிடைத்திருக்கிறது. முதல்ல பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரசன்ட் பண்ண பட்ஜெட்டில் இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கின்ற நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. வளர்ச்சி பாதையில் போன வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி. பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு, இந்திய நேர இரவு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வருது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அங்கே அமெரிக்க அதிபரும் இங்கே நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்களும் தேவ் கம் இன் டு த காமன் அக்ரிமெண்ட். அதாவது முன்னாடி 25% இருந்த வரி 50% உயர்ந்தது. அது அப்புறம் இப்போ இருவரும் பேசி முடித்த பிறகு 18% குறைந்து இருக்கிறது. அதாவது இந்திய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றுமதி நிறைய. நம்ம கிட்டத்தட்ட ஒரு $140 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவங்கள்ட்ட நம்ம இம்போர்ட் பண்ணுறது வெறும் $80 பில்லியன் தான். விச் மீன்ஸ் வி ஆர் இன் ட்ரேட் சர்ப்ளஸ். அமெரிக்கா தான் நமக்கு $40 பில்லியன், $40லேருந்து $45 பில்லியன் வரைக்கும் பணம் அங்கேருந்து அந்நிய செலவாணி நமக்கு உள்ளே வருது. அதனால தான் அவர் நிறைய டேரிஃபை போட்டு அங்கே உள்ள வருகின்ற இம்போர்ட்ஸை நிறுத்த வேண்டும் என்று ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது இந்தியா சற்றும் அதில் மனம் தளராமல் கண்டிப்பாக எங்கள் பொருட்களுக்கு நாங்கள் வைக்கிற வேலை தான் உண்டு அப்படி சொன்னதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால 18% வரி விதிப்புக்கு இப்போ வந்திருக்கார். இப்போ ஜெய்சங்கர் மாண்புமிகு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க அங்கே போயிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் ஃபுல்லாக சைன் ஆகும். அப்போ ஃபைன் பிரிண்ட் வரும்போது எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளோ வரின்னு நமக்கு தெரிய வரும். சார், இதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒப்பந்தம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான உறவுகள் மேம்படும் சார்? அதாவது என்ன ஒரு பொருளாதாரத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20% எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த 20%த்தில் திருப்பி 20% அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் போகுது. கிட்டத்தட்ட அது நான் சொன்ன கணக்குப்படி தான் $140லேருந்து $160 பில்லியன் எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கு. இந்த வரி விதிப்பு குறைந்ததுனால, அதாவது 50% உயர்த்தி போட்டாரு, 25% அடிஷனல் பெனால்ட்டி ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்கிறதுக்கு தான் போட்டார். பேசிக்காக இருக்கிறது 25%. அந்த 25%லேருந்து ஒரு 18% குறையும் போது இந்த 7% குறைவு ஆர் சேவிங்ஸ் நமக்கு ஒரு 0.3 to 0.4% ஜிடிபியை உயர்த்தி பிடிக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் இப்போ 7.2% ஜிடிபி நெக்ஸ்ட் இயர்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனிவர் பிட்வீன் 6.8 to 7.2. அது 7.5% போவதற்கான வாய்ப்புகள் இந்த டாரிஃப் அக்ரிமெண்ட் இப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னா, ஏன்னா இப்போ தான் ஃபினான்ஷியல் இயரே ஆரம்பிக்க போகுது. நம்ம எப்பவுமே ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயர் தான் நம்ம அக்கௌண்டிங் இயராக வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு இங்கேருந்து ஏற்றுமதி அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பிளான் பண்ண ஜிடிபி 7.2 சொன்னாங்க இல்லையா, அது 7.5% போவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சார். அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியதா தகவல். வெனிசுலாவில் இருந்து தான் நீங்கள் வாங்கணும் என்ன வலியுறுத்தினதாகவும் சொல்கிறாங்க சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எப்போ ஒரு பைலேட்ரல் ட்ரேட் நடக்குது அப்படின்னா, அதாவது ஒருத்தர் வாங்க போறாரு, ஒருத்தர் விற்க போறாங்க, இல்லை ஒருத்தர் வரி விதிக்க போறாங்க, இன்னொருத்தர் அந்த வரியை ஏற்றுக்கொள்ள போகிறான்ற போது 2 பக்கமும் அதற்குண்டான சம்மதம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அதாவது நேற்று பிப்ரவரி 2ஆம் தேதி வந்த ஒரு ட்வீட்டில் தான் நம்ம எல்லாம் அதை பேசிட்டு இருக்கோம். அதில் அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் அமெரிக்காட்டேருந்தும் இல்லை வெனிசுலாட்டேருந்து நீங்கள் க்ரூட் ஆயில வாங்குங்க, $500 பில்லியன் நீங்கள் ஏற்றுமதி இது இறக்குமதி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம், இந்தியாவில் இறக்குமதி பண்ணிக்கோங்கன்றாங்க. ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதை நிறுத்துங்க அப்படின்னு இருக்காரு. 0% டாரிஃப் போடுங்க எங்களுக்கு அப்படின்னு இருக்காரு. இதெல்லாமே அவரோட ப்ரொபோசல். ஆனால் மோடி ஐயா இந்த 18% வரி விதிப்புக்கு ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கிறாரு, நன்றியும் தெரிவித்திருக்கிறார். 45 கோடி மக்களுக்கு சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்காரு. அந்த ட்வீட்ல ஒரு வார்த்தை கூட அந்த 4 கண்டிஷன் போட்டார் பாத்தீங்களா, அந்த கண்டிஷனுக்கு அவர் சம்மதம் தெரிவிக்கவே இல்லை, மறுப்பும் தெரிவிக்கல. அதாவது இதெல்லாம் டிப்ளமேட்டிக்கா இன் பர்சன் ஹேண்டில் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். இப்போ ஜெய்சங்கர் ஐயா அங்க போயிருக்கிறதுனால அங்க உள்ள காமர்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க, இல்ல அண்டர் செக்ரட்டரியா இருப்பாங்க, அவர்கள் எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வாறு நம்ம வரியை விதிக்க வேண்டும், உச்சபட்சமாக 18% இருக்கும். அதுதான் இப்போ இவர் ட்ரம்ப் ஐயா அவர்களும் மோடியும் ஒப்புக்கொண்ட ஒரு ஒப்பந்தம்னு நம்ம பார்க்குறோம். சார், எப்படி சார் திடீர்னு மனமாற்றம் இது 50% அப்படின்னு சொல்லிட்டு வரி போட்டாங்க.
குறைச்சிட்டு டக்குன்னு 18%. இது எதனால இந்த மனமாற்றம் வந்ததுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? சார், மனமாற்றம் எதனால் வந்ததுன்னா, அவர் போட்ட இந்த டேரிஃபு அவருக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அமெரிக்காவோட எப்படி பவர்ஃபுல் இது கொடுத்துருக்காங்க. இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டால் கூட அது வந்து அங்க இருக்கிற அவைகள் 2 அவைகள் இருக்கு பார்த்தீங்களா. இங்க லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்க செனட் அண்ட் காங்கிரஸ் இருக்கும். இந்த 2 அவைகளிலும் இந்த ரெசல்யூஷன் வந்து ப்ரொபோஸ் பண்ணப்பட்டு அனைவராலும் ஒருமித்த மனத கருத்தாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது வந்து 2 ரெசல்யூஷன் தோக்கடிக்கப்பட்டிருக்கு. பிரேசிலுக்கு மேல ஒரு 50% போட்டாருங்களா, அது தோக்கடிக்கப்பட்டது. 52-48 வந்து ரெசல்யூஷன் அகேன்ஸ்டா பாஸ் ஆச்சு. அதாவது இவருக்கு வந்து மெஜாரிட்டி இருந்துமே தோக்கடிக்கப்பட்டது அப்படின்னா அவர் கூட இருக்கிற உறுப்பினர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாதிரி இன்னொரு ரெசல்யூஷன் போட்டார், மற்ற நாடுகளுக்கு மேல போட்ட டாரிஃப், அதுவும் தோக்கடிக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்தியாவுக்கு மேல அந்த டாரிஃப் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணணும். இந்த 2 அவைகளிலும் அந்த 2 அவைகளில் கொண்டு போனார்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா மேல ஒரு நிறைய நம்பிக்கை. அமெரிக்கா வாழ் அதிபர்களாக இருக்கட்டும், அங்க வந்து தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அவங்களாம் இந்தியா பொருட்களின் மீது அபார நம்பிக்கை இருக்கு. ஸ்கில் இந்தியா மூலமாக இங்க நிறைய ஒரு இன்டலெக்சுவல் கேபிட்டல் அங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இவர்களுக்கு எதிராக நம்ம ஒரு டாரிஃப் வந்து உயர்த்தி பிடித்தோம் என்றால் அவங்க உள்நாட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு தெரியும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற ஒரு 6 அல்லது 8 மாதங்கள், நவம்பர் மாதம் அன்னைக்கு ஒரு தேர்தல் வரப்போகுது. அதை கேட்கலான்ட்டு அந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. இப்போ வந்து 2 அவைகள் மெஜாரிட்டி இருக்கு. 2 அவைகள் மெஜாரிட்டி இருந்தும் இந்த ரெசல்யூஷன் தோக்கடிக்கப்பட்டது. நாளைக்கு தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா கையில மேண்டேட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவர் தோக்கடிச்சிருவாங்க. ஸோ இந்த அச்சம்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. அப்போ முழுக்க பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்னால தான் இந்த இதை எடுத்திருக்காருன்னு நினைக்கலாமா சார்? 100%. ஏன்னா எந்த நாடும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஜிடிபி இப்போ இன்னைக்கு தேதியில் அமெரிக்க பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரம், $27 ட்ரில்லியன் எக்கானமி இருக்கு. அவங்க வந்து $33 ட்ரில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. $33 ட்ரில்லியன் கடன் வாங்கிட்டு ஜனைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ரீபேமெண்ட் கூட பண்ண முடியவில்லை. அதாவது அந்த அரசாங்கத்தை இயக்குவதற்கு பணம் இல்லாம ஒரு 100 நாட்கள் அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, விமான கட்டுப்பாடு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. சம்பளம் கொடுக்காம ஒரு 100 நாள் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஃபிளைட்ஸ் வந்து மாற்றி விடப்பட்டது. அந்த ஏர்போர்ட் மூடினதுனால ஒரு 1000 ஃபிளைட்ஸ்க்கு மேல கேன்சலேஷன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் அங்கே இருக்கு. ஸோ அதை வந்து உணர்ந்து கொண்டு ரொம்ப நாளுக்கு இது வந்து செல்லுபடி ஆகாது, பிடிச்சி பார்த்தாரு. நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 காலம் பிடிச்சி பார்த்தாரு. இல்லைங்க, நம்ம சொல்றது தான் கரெக்ட், 4 கால் தான் முயலுக்குன்னு சொன்னதுனால இன்னைக்கு வேற வழி இல்லாம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு கண்டிஷன் அவரை அக்செப்ட் பண்ணிட்டு 2 நாடுகளும் வந்து சுமூகமான 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதனால பெனிஃபிட் அடைய போறாங்க. இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், அங்கிருந்து தேவையானதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். அதனால பிரச்சனை இல்லை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதை பத்தி யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க. ஆனா நமக்கு தேவையானதை நாம் யார்கிட்ட வாங்கணும், எங்க வாங்கணும், எந்த பொருள்ல வாங்கணும்ன்றதை வந்து முடிவு பண்ணுறது அந்தந்த நாடோட தலைவர் யார் இருக்காங்களோ அவங்க தலைமை அமைச்சருக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது. அதை வந்து யாரும் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை வந்து நன்கு உணர்ந்ததான ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வந்து அவர் போட்ட 50% டாரிஃபை வந்து 18 குறைத்திருக்கிறார். ட்ரம்ப் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, இஷ்டத்துக்கு வரி போடுறாரு எல்லா நாட்டுகள் மீது. அது எப்படி சார் பாக்குறீங்க? ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகள் மீது நான் வந்து தவறு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அவர் இங்கே அரசியலுக்கு வரும்போது 6 அதிபர் தேர்தலுக்கு முன்னாடி வந்து பரப்புரையில் போகும்போது வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கான்னு நம்ம ஸ்வச் பாரத்னு சொல்கிறோம், சுதேசி இயக்கம் சொல்கிறோம், ஆத்ம நிர்பர் பாரத் சொல்கிறோம். முற்றிலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது நம்ம நாட்டுக்கு தேவையானது நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் அவர் போட்டது என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் இருக்கிற எக்கானமியை முதல்ல ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதிகமாக டாரிஃப் போட்டிங்கன்னா உள்ள வரப்போகின்ற பொருட்களோட விலை ஜாஸ்தி தானே ஆகும். விலை ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்க கையில் இருக்க சேவிங்ஸ் குறைய ஆரம்பிக்கும், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்காம எடுத்தோம் கவுத்தோன்னு போட்டார் அவர். அதுதான் வந்து தெரியல யார் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் அட்வைசராக இருக்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு உச்சபட்ச பவர் கொடுத்ததுனால இந்த டிசிஷன்லாம் எடுத்தாரோ. இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குழுக்கள் அண்டர் செக்ரட்டரி வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சரவைக்கு போகும். அமைச்சரவை கூடி முடிவெடுப்பாங்க. அதில் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து டெமோக்ராட்டிக்காக நடக்கும்போது ஒரு மாநிலத்தில் என்ன இம்பாக்ட் ஆகும், இன்னொரு மாநிலத்தில் என்ன இம்பாக்ட் ஆகும், இல்லை ஒட்டுமொத்த நாட்டுக்கே வந்து என்ன இம்பாக்ட் ஆகுன்ற மாதிரி எடுத்து தான் அந்த முடிவு எடுப்பாங்க. அங்கே அப்படி இல்லை. கையில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு போட்டு எல்லாம் சைனை போட்டார். அப்புறம் போட்ட சைன் வந்து வேலிடிட்டி இல்லைங்க அப்படின்னு அவருக்கே திருப்பி அனுப்பப்பட்டது. அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு.
மேபி வருகின்ற அந்த நான் சொன்னேன் இல்லைங்க, அடுத்து வர போகின்ற தேர்தலில் இது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ள அவர் வந்து திருந்தி அனைத்து நாடுகளையும் வந்து, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எடுத்துட்டு போனா வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவுக்கும் நல்லது, உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் நல்லது. இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்க, ஆல்டர்னேட் மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிப்போம். எப்படி நம்ம வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம், நியூசிலாந்துல போட்டோம், யூரோப்பியன்ல போட்டோம், யூகேல போட்டோம், எல்லா கண்ட்ரி பிரிஸ்க் நாடுக்கு நம்ம மெயினா we are able to find alternate markets. ஓகே, அமெரிக்கா மட்டுமே சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ், ஒரு 2-3 மாதங்களுக்கு நமக்கு வந்து எக்கனாமில வந்து ஒரு சுணக்கம் ஏற்படும், ஸ்டாக்னேஷன் இருக்கும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் நார்மலா ஸ்மூத்தா போகும், ரன் ஆயிடும். கசப்பான மருந்து, அதாவது ஒரு நோய்க்கு ஒரு குணமாக வேண்டும், நீ கசப்பான மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். 2-3 மாதத்துக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதற்காக இன்னொரு நாட்டை வந்து நம்ம அடிமைப்படுத்துறதுக்கு வந்து விடவே மாட்டோம். ஓகே சார், தேங்க்யூ.